எப்ப ஆதவர்ஜுனா உன்னை இப்போ என்னமோ ஏதோ நினைச்சேன். நீ உடம்பு சீப்பாலா வந்திருக்க. அது ரஜினி பாத்தீங்கன்னா அவரோட பெரிய மனசு சரி ஓகே எனக்காக ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க, அதாவது ஆதவர்ஜுனா பேசினாங்கல்ல அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு எனக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. தலைவா நன்றி தலைவா. சரி ஓகே வாங்க மேட்டருக்குள்ள போவோம். யார் கூட கூட்டணி? யார் கூட கூட்டணி? அட யார் கூட தான்பா கூட்டணி? அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கல உம்மா. நாலா பக்கமும் சுத்தி சுத்தி அடிக்குது நம்ம திரிசா வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை பார்த்து. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு ஏப்ரல் 25 ஏப்ரல் 30க்குள்ள ஒரு கூட்டணி அறிவிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆனா அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பாத்தீங்கன்னா ஏப்ரல் 23 எலெக்ஷன் முடிஞ்சிடும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழகத்திலேயே மிகப்பெரிய கட்சி வேணாம், இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சி ஆனா அதுவும் வேணாங்க, என்ன சொல்றது, உலகத்திலேயே வேர்ல்டு ஃபேமஸ் மிகப்பெரிய கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாஜக தான். பாஜக தாங்க. ஆமாங்க, இவன் அடிக்கலாம் பாவியா இருக்கான். அதுல இருக்கிற சீனியர் யாராவது அந்த வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா விஜய் அவர்களை கூட்டணிக்கு வா வா வான்னு கயிறு போட்டு இழுக்கிறாங்க. ஆனா அவரு வரன்னு வரலன்னு சொல்லல, ரொம்ப திணறிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, சரி ஓகே அந்த கரூர்ல சிபிஐ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி திரிஷா கிட்ட போன் பேசலாம் சொல்லிட்டு அப்படியே போன் எடுத்து கால் வைக்கும் போதுதான் இன்னொரு போன் வரும். இவனுங்க எதுக்கு இப்ப போன் பண்றானுங்க? ஹலோ யாருன்னு பார்த்தா, ஹலோ விஜயா டெல்லியில இருந்து போன் போட்டிருக்கோம், அப்படியா? சிபிஐ விசாரணை இருக்குது கிளம்பி வாங்க அப்படின்னு போனை போட்டுறாங்க. என்ன கொடுமை சரவணன் இது. இது மட்டும் உங்களுக்கு அதாவது விடாது கருப்பு அப்படின்ற மாதிரி இந்த கரூர் பிரச்சனை உங்களை திறந்துகிட்டே தான் இருக்கு. சரி ஓகே நீ இவரு டெல்லிக்கு போறாரு. அங்க போனா நான் சொன்னேன்ல வருவான்னு. அங்க இருக்கிற என்டிஏ கூட்டணி கட்சி என்ன பண்றாங்க, அந்த தேசிய ராஜா படத்துல வரும்ல, ஏப்பா ரெண்டாவது கார் வருது, அதுல 5 பேர் இருக்கா, அதுல கனி இருக்கா வந்துட்டானா? பதட்டப்படாதீங்க மாமா. விஜய் வந்ததும் கூட்டணி கூப்பிடுறாங்க, அப்படியே கவர்ச்சிகரமான ஆஃபர் எல்லாம் கொடுத்து கூப்பிடுறாங்க. ஆனா அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அவரோட மனசு ஒரு பக்கம் போலான்னு தான் தோணுது. ஆனா சில பேர் எல்லாம் சதி பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த தற்கொலை வெற்றி கழகத்துல 90% மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஓகே நீங்க விஜய் நீங்க கூட்டணிக்கு போங்க போங்க போங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதுல இருக்கிற ஒரு 2 திருட்டு தீவிரவாதிங்க இருக்காங்கல்ல, எல்லாமே தீவிரவாதிங்க தான். மல்லிகார்ஜுனாவா ஆதவர்ஜுனாவும் இன்னொருத்தர் இருப்பாரு ஜானு ஆரோக்கியசாமி. இவங்க 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா ஐயோ தலைவரே நீங்க மட்டும் கூட்டணிக்கு போகாதீங்க தலைவரே அப்படின்றாங்க. இந்த எலெக்ஷன்ல நம்ம தனித்து நின்று போட்டியிடணும். 234 தனித்து நின்று போட்டிட்டோம்னு வச்சுக்க, அப்ப தெரியும் நம்மளோட பலம் என்னன்னு தெரியும். அதுக்கு அடுத்து நம்ம கூட்டணி எல்லாம் பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு 2 பேர் ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கு விஜய்க்கு காசு உங்க ஒப்பந்தம் வருவானா அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகே அப்படின்னு விட்டுருவாங்க. இருந்தாலும் எலெக்ஷனுக்கு கலெக்ஷன் நிறைய தேவை, அப்பதான் நம்ம சிஎம்மா செலெக்ஷன் ஆக முடியும். இவங்க என்ன முழிக்கிறாங்க அப்படின்னா 234 தொகுதியும் போட்டியிடணும்னா 234 தொகுதிக்கும் டப்பு மாலு துட்டுக்கு தானே டெய்லி நாம திடீரோமே அப்படின்னு காசுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சில பேர் என்ன சொல்றாங்க, அந்த கழகத்துல இருந்து கையில செலவு பண்ண காசு இல்ல, கம்முன்னு கூட்டணி போடுறதுதான் ஒரு கரெக்டான முடிவா இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த இடத்துல எனக்கு என்னமா தோணுது, செங்கோட்டையன் பாவங்க இவங்க திருப்பி பாஜக கூட்டணி வச்சா உள்ள ஏடிஎம்கே இருக்கு, மறுபடியும் செங்கோட்டையனும் இபிஎஸ் ஒன்னு ஒருத்தருக்கு பாத்துக்கிட்டாங்கன்னா பெரிய சீன் ஆயிரும். எனக்கு இன்னொரு டவுட்டா இருக்குங்க, சிபிஐ விசாரணை கூப்பிடுறாங்க டெல்லிக்கு, அங்க வச்சு இவங்க கூட்டணி பேசி முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க என்டிஏ, அது மிகப்பெரிய கட்சி. எனக்கு இந்த இடத்துல என்ன டவுட்னா சிபிஐ தான் விசாரணை கூப்பிடுறாங்களா இல்ல என்டிஏ அவங்க கூட்டணிக்காக கூப்பிடுறாங்களா ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. ஏன் இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீங்க யார் கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் தெரியுமா? பேசாம திரிஷா கூட கூட்டணி வச்சுக்கோங்க.